ஸோ நாங்கள் இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சமைக்க போகிறோம். எஸ், இது வந்து ஒரு ஏஐ வச்சு யூஸ் பண்ணி சமைக்கக்கூடிய ஒரு குக்கர் தான் இது. இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா என்னோடய வைஃப்ட்ட அம்மா அவள் வந்து ஒரு கிஃப்ட்டாக கொடுத்துருந்த ஒரு ஐட்டம் தான். ஸோ கொஞ்சம் தூசி பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணலை. அதோட சேர்த்து இந்த மாதிரி புக்கும் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்ப்போம் நாங்கள் என்ன சமைக்கலாம் அப்படின்னு. இதில் எக்கச்சக்கமான மெனுஸ் இருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பரான மெனு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு தான் அது. அதாவது மீன் நான் சமைக்க போகிறேன். ஸோ எங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரோசன் ஃபிஷ் இருக்குது. இந்த மாதிரி இதை வச்சு இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. எனக்கு இந்த ஹேண்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் போட்டிருந்த மாதிரி சீசனிங் ஆட் பண்ண சொல்லியிருந்துச்சு. பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு இதில். ப்ளஸ் லெமனோட சேர்த்து இதெல்லாம் சேர்த்து போட்டதுக்கப்புறம் நாங்கள் இதை வந்து உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டீம் பண்ணுறது ஒன்று சொன்னால் நார்மலாக நாங்கள் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ தண்ணியை வச்சு இதுக்குள்ளே அப்புறம் மெஷினுக்குள்ளே உள்ளே வச்சுட்டோம்னு சொன்னால் அது குக்காகி வெளியில் வரப்போகுது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். இதில் என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அதில் போட்டிருந்த மாதிரி எல்லாம் செஞ்சு உள்ளே வச்சாச்சு. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சமைச்சிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன வருது அதிலிருந்து. ஸோ இப்போ ஓகே முடிஞ்சிருச்சு. 25 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். Wow, hey, look at this. ஸோ நம்ம ஸ்டீம்ட் ஏஐ குக்ட் ஃபிஷ் ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு காட்டலாம். சாப்பிட்டு பார்ப்போம். பிஸ்மில்லா. அமேசிங். இது நான் ஏஐயால் செஞ்சதால், ஏஐ மெஷினால் செஞ்சதால் நல்லா வந்துச்சா இல்லைன்னா நான் என்ன கையால் செஞ்சதால் நல்லா வந்துச்சான்னு தெரியல. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மீன் ஸ்டீமாக இருக்கிற மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக, ஓவர் டேமேஜ் ஆகாமல் செம்மையாக இருக்குது. சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் பேபி ஃபுட் வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் பேபிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது. See you.